அடுத்து இதில் ப்ராப்ளம்லாம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பாருங்கள். A neutron, a proton and an electron and an alpha particle enters uniform magnetic field with equal velocities. The field is directed along the inward normal to the plane of the paper. Which of these tracks followed are by alpha particle அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இவங்க கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம் வந்து சைடில் நீங்கள் பாருங்கள். இதில் நான் வரைகிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறையா பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் சார்ஜ் போகுது, புரோட்டான் சார்ஜ் போகுது, எலக்ட்ரான் சார்ஜ் போகுது, ஆல்ஃபா பார்ட்டிக்கிளும் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எது வந்து இதனுடைய ஆல்ஃபா பார்ட்டிக்கிளோடைய பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூட்ரான் சார்ஜ் போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நியூட்ரான் சார்ஜ் வந்து சார்ஜே கிடையாது. அதனால் இது என்ன பண்ணணும்னா, உள்ளே போனோடனே பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, டிஃப்ளெக்ஷனே ஆகாது. இது வந்து நேராக போயிட்டே இருக்கும். சரியா? அது வந்து நம்மளுக்கு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் பாம் ரூல் படி நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் இப்படி போச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் திரும்புவோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ டி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானுக்குரியது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, இதே இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். இங்கே புரோட்டானும் இருக்குது, எலக்ட்ரானும் இருக்குது. அப்போ அதே மாதிரி அது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். அதனால் அது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பின்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னொன்று வந்து ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எது ஆல்ஃபா பார்ட்டிகளோடைய பார்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேள்வி வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், புரோட்டானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ் QE அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ளஸ் இ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இதனுடைய மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா 1800 மடங்கு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலோடைய சார்ஜ் வந்து ப்ளஸ் 2E அப்படின்னு வந்து சொல்லுவோம், டபுள் டைம்ஸ் த சார்ஜ். இதனுடைய மாஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த புரோட்டான். புரோட்டானை விட 4 மடங்கு மாஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு அதிகம் அப்படின்னு வந்து தெரியும். சரி, இப்போ ரேடியஸ் பாருங்கள். ரேடியஸ் இது உள்ளே போனால் சர்க்குலர் பார்த்தானே போகுது. R is equal to mv/qb, அதான் ரேடியஸ். மாஸ் வந்து புரோட்டானுக்கு வந்து என்ன ஆகுது, எம்பியாக இருக்குது. ஆல்ஃபாவுக்கு வந்து 4 டைம்ஸ் த புரோட்டான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு வந்து நம்மளுக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு வந்து இந்த பெரிய ரேடியஸ் இதுதான் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளோடைய பாத்தாக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பாத். ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பி தான் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஏங்கிறது ஃபார் எலக்ட்ரான். ஒன்றுமே இல்லை, R is equal to mv/qb, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதில் எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிக்கல். மாசு கூட கூட ரேடியஸ் வந்து கூடும். புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த சைடு தான் போக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் எது வந்து புரோட்டான் எது வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ங்கிற குழப்பம் இருக்கிறதுனால எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்குமோ அது பெரிய ரேடியஸாக இருக்கும். ஸோ இது ஆல்ஃபா பார்ட்டிக்கல். எதுக்கு மாசு கம்மியாக இருக்குமோ அதுக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து புரோட்டான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஈக்குவல் டு 1800 டைம்ஸ் ஆஃப் த மாஸ் ஆஃப் த புரோட்டான். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் மாஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் 1800 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ப்ளஸ் இ, இதுக்கு வந்து ப்ளஸ் 2E, எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் இ, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 2 charged particle Q1, Q2 and masses M1, M2 are projected with the same velocity in a region of uniform magnetic field. They follow the trajectory as shown in the figure. From this we can conclude that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Q1 greater than Q2, Q1 less than Q2, M1 less than M2, none of these அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு 2 சார்ஜர் பார்ட்டிக்கல் Q1, Q2 அப்படிங்கிறத உள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். உள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணோன்னே 2 வந்து ஒரு சர்க்குலர் பார்த்து க்ரியேட் பண்ணிட்டு இது பாட்டு போயிட்டுருக்கு. 1ங்கிறது ரேடியஸ் கம்மியாக இருக்குது, 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த டயக்ராமில் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷன் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் R1 இஸ் லெஸ் தேன் R2 அப்படின்னு வந்து தெரியுது. ஓகே, ரேடியஸ் R1 லெஸ் தேன் R2 அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்,
m1 v1 by q1 b. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேம் தான், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்குது. இஸ் லெஸ் தேன் m2 v வித் சேம் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் வினே வச்சுக்கிறேன், v1 v2 வேணாம், வித் சேம் வெலாசிட்டி உங்கள் கொஸ்டினில் கொடுத்ததுனால m2v டிவைடட் பை q2b அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா v கேன்சல் ஆயிரும். m1 by q1 is less than m2 by q2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இதுதான் எனக்கு இப்போதைக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. அவங்க வந்து q1 q2 m1 m2 பற்றி ஒரு டீட்டெயிலும் தரலை. சப்போஸ் இதுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி அதில் எது அதிகமாக இருக்குது, சப்போஸ் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாஸை வச்சு நம்ம q1 q2 எது கிரேட்டர்னு சொல்லி நம்ம போட்டிருக்கலாம். அல்லது நம்மளுக்கு q1 q2 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இப்போ எந்த டீட்டெயிலுமே தெரியலை அப்படின்னால இதுக்கு ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து இதுவே ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா q1 இதெல்லாம் கொடுத்துட்டு நன் ஆஃப் தீஸ்க்கு பதிலாக m1 by q1 less than m2 by q2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை q1 q2 பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை வந்து பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ரேடியஸ் 1 வந்து கம்மியாக இருக்குது, சேம் வெலாசிட்டி சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை வச்சு எனக்கு இந்த ரேஷியோ தான் கிடைக்குதே தவிர்த்து இதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் திஸ் தான் வரும். ஒரு வேளை இது நம்மளுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போது பியோட யூனிட் வந்து நம்ம பார்த்துருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூவி அப்படின்னு சொல்லி எழுதலாம், விச் இஸ் நத்திங் பட் நியூட்டன் பை சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஆம்பியர் செகண்ட்னு சொல்லலாம், இன்ட்டு இதுக்கு வந்து மீட்டர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் செகண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெஸ்லா அப்படின்னு வந்து சொல்லலாம், அல்லது இது வந்து டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் அவங்க யூனிட் ஆஃப் பி. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய யூனிட் வந்து டெஸ்லா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻4 டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஸுங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா சிஜிஎஸ் யூனிட். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், a negative charged particle falling freely under gravity enters a region having uniform horizontal magnetic field pointing towards north. The particle will be deflected towards எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஈஸ்ட்டு, பி வந்து வெஸ்ட்டு, சி வந்து நார்த்து, அண்ட் டி வந்து உங்களுக்கு சவுத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் வந்து அண்டர் கிராவிட்டி வந்து விழுகுது. ஓகே, இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்டர்ஸ் எ ரீஜன் ஹேவிங் யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம கையில் இருக்குது. சரி, திஸ் இஸ் சார்ஜ் பார்ட்டிகல். இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஃப்ரீயாக மேலேருந்து கீழே விழுகுது, ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராவிட்டியில் ஃப்ரீயாக வந்து விழுகுது. இப்போது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் நார்த்து அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சரி நம்மளுக்கு நார்த் டைரக்ஷன் இது தான் அப்படின்னு வச்சுக்குவோம். இது நார்த் டைரக்ஷன், இது வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட்டு, அண்ட் திஸ் இஸ் சவுத் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு மேலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டுருக்கு. ஓகே, அப்போது சார்ஜ் வந்து மேலேருந்து கீழே இப்படி விழுகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பொழுது நான் என்ன சொல்லுவேன், இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ என்னோட கைப்புறம் இந்த டைரக்ஷனில் நான் வச்சுருக்கிறேன். சார்ஜ் பார்ட்டிகல் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி நம்மளுக்கு கிராவிட்டி இப்படி வந்து விழுகுது. ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகல் வந்து கீழே இந்த டைரக்ஷனில் இப்படி போய் விழுகுது. அப்போ ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும், அவுட் ஆஃப் த ஃபார்ம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, அவுட் ஆஃப் த ஃபார்ம் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, இன்டு த ஃபார்ம் நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, அப்போது இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ்னு அவங்க கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த சைடு தான் இதனுடைய ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டு தான் வரும். திரும்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
சார்ஜர் பார்ட்டிக்கல் மேலேருந்து கீழே விழுகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போகுது. ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வந்து நான் யூஸ் பண்ணேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனில் என்னோடய விரலெல்லாம் இருக்குது. சார்ஜர் பார்ட்டிகளோட வெலாசிட்டியோட டைரெக்ஷனுக்கு நான் மாற்றிட்டேன். பாசிட்டிவ் சார்ஜ் மேலேருந்து கீழே விழுகுதுன்னா ஃபோர்ஸு ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் மேலேருந்து கீழே விழுகிறதுனால ஃபோர்ஸு வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய ஆப்ஷன் வந்து வெஸ்ட்டு தான் இங்கே வரும். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். A charged particle is projected in magnetic field B is equal to 3i cap plus 4j cap into 10 power minus 12 Tesla. Sorry, minus 2 Tesla. Acceleration of the particle found to be A is equal to xi cap plus 2j cap meter per second square. Find the value of x அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பயப்பட வேணாம். நம்மளுக்கு ஃபார்முலா சிம்பிளாக பாருங்கள். ஃபோர்ஸ் F is equal to Q into v வெக்டார் கிராஸ் b வெக்டார் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போது இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இதனோட ரிசல்டன்ட் வந்து இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குங்கிறது தெரியும். அப்போ ஃபோர்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு v வெக்டார். இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபோர்ஸு F is equal to m into a வெக்டார். மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இது ஃபார்முலா எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் வில் பி பெர்பெண்டிகுலர் டு திஸ் b வெக்டார். ஆக்சலரேஷன் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b வெக்டார். இப்போ ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்னவா தெரியும்? 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வெக்டார்ஸ்லேயே பார்த்துருக்கோம். a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. a வெக்டாரும் கொடுத்துருக்காங்க, b வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். a வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? xi கேப் ப்ளஸ் 2j கேப் டாட்டு 3i கேப்பு ப்ளஸ் 4j கேப்பு. இந்த 10 power minus 2 உள்ளே இருக்கிறதுனால நான் உள்ள பை 100ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். உங்கள் ஆப்ஷனில் ப்ளஸ் 8/3 இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஓகே, ஒன்றுமே இல்லை, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இது ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நம்மளுக்கு டேட்டா வந்து பியும் ஆக்சலரேஷனும் கொடுத்ததுனால நான் b டாட் ஏ டாட் பி வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். A charged particle of charge q and mass m enters a uniform magnetic field B at an angle alpha shown in figure. Find the length of the path traveled by the particle in the region of magnetic field அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த லென்த் வந்து கேட்குறாங்க. இதனுடைய லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது இது இந்த மாதிரி இருக்குது. கொஷினில் வந்து இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ட்டாங்க. இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ்க்குள்ளே பூரா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சார்ஜர் பார்ட்டிகல் இப்படி ஒரு ஆல்ஃபாங்கிற ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறாங்க. அது உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு பாத்து கிரியேட் பண்ணி வெளியில் இப்படி வந்துடுது. இவங்க இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போது இது இங்கே ஆல்ஃபா அப்படின்னு தூக்கி உள்ளே எறிகிறாங்க. இதில் நம்ம ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சர்க்குலர் பாத் மாதிரி இருக்குது. நான் இந்த இடத்துல இதனோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லி வச்சேன்னா இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி, இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான், இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போடுங்க. இது ஆல்ஃபா, இது மொத்தத்துக்கும் நம்மளுக்கு 90. ஓகே, இது ஆல்ஃபா, இது 90 அப்படின்னா இது வந்து என்ன வரப்போகுது? 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ பாருங்கள், இது மொத்தத்துக்கு 90, இது மொத்தத்துக்கு 90ல் 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு போயிடுச்சுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்க போகுது? ஆல்ஃபா. இப்போ அப்படியே இதில் ஒரு கோடு போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் அந்த பக்கம் இருந்தும் வரும். ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா அப்படின்னா இது வந்து இது ஆல்ஃபா அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து என்னவா இருக்க போகுது? 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எகெயின் இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, இதே மாதிரி அந்த சைடு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் என்ன ஆங்கிளில் தூக்கி எறிகிறீங்களோ அதே ஆங்கிளில் தான் வெளியில் போகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா தான். ஓகே, இது ஆல்ஃபானா அந்த சைடு இருந்து வந்தீங்கன்னா அது இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ இங்கே வந்து மொத்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு.
லென்த் ஆஃப் த சர்க்குலர் பாத்து அதில் ஆர்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆர்க்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்த் ஆஃப் த சர்க்குலர் பார்க் ஆர்க் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்படி போடலாம், தீட்டா இன்ட்டு ரேடியஸ். தீட்டா இன்ட்டு ரேடியஸ். அதாவது இந்த இப்படி ஒரு செக்டார் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், இது தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்குவோம். இதனுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா தீட்டா இன்ட்டு ஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ தீட்டா இன்ட்டு ரேடியஸ். தீட்டாங்கிறது வந்து நம்மளுக்கு 2 ஆல்ஃபா அப்படின்னு வந்து தெரியும். ரேடியஸ் வந்து நம்மளுக்கு எம்வி பை கியூபி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகே, ஸோ 2 ஆல்ஃபா எம்வி பை கியூபி, அதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் இது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இது ஆல்ஃபா, இது 90 மைனஸ் ஆல்ஃபா, எகெயின் இது ஆல்ஃபா, எகெயின் இது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். ஓகே, இதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பை பார்ட்டிக்கல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ லென்த் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு வந்து விங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எல் பை வி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதில் எல்லுங்கிறது வந்து 2 ஆல்ஃபா எம்வி பை கியூபி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். டிவைடட் பை வி விச் இஸ் நத்திங் பட் வி கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ஆல்ஃபா எம் பை கியூ பி அப்படின்னு வந்து சொல்லணும். 2 ஆல்ஃபா எம் பை கியூ பி. அடுத்து அதே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஏசி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஏசினா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்குது. சி இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, இது 90 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸு டி, இது வந்து நம்ம ரேடியஸ் ஆர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து இப்படி இந்த தனியாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதில் இது ஆல்ஃபா, இது டி, இது 90 அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைன் ஆல்ஃபா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். சைன் ஆல்ஃபா, தட் மீன்ஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்னு சொல்லலாமா? ஏசி இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் நத்திங் பட் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து சொல்கிறேன். 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, சரி 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா வராது, 2 இன்ட்டு சைன் தீட்டா போடுங்க. இதுக்கு சைன் ஆல்ஃபா வந்து போடுங்க. சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி பை ஆர். டி இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவை எடுத்துக்கோங்க, இது டி ஆர்னு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் பை ஹைபார்ட்னியூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டி இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி which is nothing but 2 into r sin alpha. So 2r sin alpha is your answer. Again r க்கு பதிலா நீங்க mv by qb போடுறதுனால போட்டுக்கலாம். 2mv by qb sin alpha. Okay. அடுத்து பாருங்க, ratio of kinetic energy of the particle at point A and at point C அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வெலாசிட்டிங்கிறது தெரியணும், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வெலாசிட்டிங்கிறது தெரியணும். அது ரெண்டும் தெரிஞ்சுன்னா நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சார்ஜர் பார்ட்டிக்கல் ஒரு வெலாசிட்டியில் போகுதுன்னா அது வெலாசிட்டியில் மாற்றமே இருக்காது. சரி, 10 மீட்டர் பெர் செகண்டில் ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகுது அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட்லேயே தான் உள்ளே ட்ராவல் ஆகும். பட் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை ஆக்ட் பண்ணி அதை வந்து சர்க்குலர் பாத்துக்கு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது சர்க்குலர் பாத் ஆர் கேர்வ்டு பாத், எனி திங். 90 டிகிரியில் போச்சுன்னா சர்க்குலர் பார்த்தா இருக்கும். 90 டிகிரி இல்லாமல் இந்த மாதிரி போச்சுன்னா இப்படி ஒரு கர்வ்டு பார்த்தா போகும். ஸோ அது இங்கே என்ன வெலாசிட்டியில் போயிட்டே இருந்துச்சோ அதே வெலாசிட்டியில் தான் உள்ளேயும் போகும். அப்படியே உள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி திரும்ப இதே வெலாசிட்டியில் தான் வெளியில் போகும். ஸோ இந்த இடத்துலையும் வெலாசிட்டி சேமு, இந்த இடத்துலையும் வெலாசிட்டி சேமு. ஸோ ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும், 1 தான் இருக்கும். இங்கேயும் எம்வி ஸ்கொயர் அதே தான், அங்கேயும் எம்வி ஸ்கொயர் அதே தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா, சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது மாறவே மாறாது. டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி டைரக்ஷன் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து அதனுடைய வெலாசிட்டி வந்து மாறவே மாறாது. அடுத்து சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் ஏ அண்ட் சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பி இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் மைனஸ்
பி இனிஷியல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பி இனிஷியல் மைனஸ் பி ஃபைனல். சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறதுனால எது வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ பி இனிஷியல் மைனஸ் பி ஃபைனல் கூட போட்டுக்கிறேன். பி இனிஷியல் மைனஸ் பி ஃபைனல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்சிங் மொமெண்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது விங்கிற வெலாசிட்டியில், இது ஒரு மாஸ் எம் விங்கிற வெலாசிட்டியில் உள்ளே வருது. இதை நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ண போகிறேன். எப்படி ரிசால்வ் பண்ணுவேன்? இது ஒரு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுவேன், இது ஒரு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுவேன். ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா பக்கத்தில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? வி காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வி காஸ் ஆல்ஃபா, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வி சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இதை ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஆல்ஃபா பக்கத்தில் இருக்கிறது வி காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வி சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வந்து போட போகிறோம். இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போனண்ட் பாருங்கள், இந்த வி காஸ் ஆல்ஃபா மைனஸ் வி காஸ் ஆல்ஃபா ரெண்டுமே வந்து அடியாயிரும். ஸோ காஸ் ஆல்ஃபா நம்மளுக்கு வரவே வராது. ஸோ நம்மளுக்கு என்ன வரப்போகுது? சைன் ஆல்ஃபா மட்டும்தான் வரப்போகுது. அதாவது எம்வி காஸ் ஆல்ஃபா மைனஸ் எம்வி காஸ் ஆல்ஃபா போயிடும், அடியாயிரும். சைன் காம்போனன்ட் மட்டும்தான் வரும். ஏன்னா சைன் ஒன்று இந்த சைடு போகுது, ஒன்று இந்த சைடு போகுது. ஸோ இனிஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ப்ளஸ் எம்வி சைன் ஆல்ஃபா ரைட் சைடில் போகுது. ஃபைனல் மொமெண்டம் வந்து இந்த சைடு போகுது, அதாவது மைனஸ் எம்வி சைன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 2mv சைன் ஆல்ஃபா. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். மொமெண்டம் சேஞ்சின், இது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற மெத்தட் தான். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு செவரில் வந்து ஒரு பால் வந்து இந்த மாதிரி மோதுது, திரும்ப மோதிட்டு இப்படி வெளியில் போகுது. அப்படிங்கிற போது இந்த பாலோடைய மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி சே ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது வந்து இந்த செவரில் வந்து ஹிட் ஆகுதுன்னா இது ரெண்டாக வந்து ரிசால்வ் பண்ணுவோம். ஒரு இந்த காம்போனண்ட், ஒன்று இந்த காம்போனண்ட் ஃபார் இனிஷியல். அதே மாதிரி ஃபைனலுக்கு ரெண்டாக வந்து ரிசால்வ் பண்ணுவோம், ஒன்று இந்த காம்போனண்ட், ஒன்று இந்த காம்போனண்ட். ஓகே, ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம பி ஃபைனல் பி சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பி இனிஷியல் மைனஸ் பி ஃபைனல் அல்லது பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் போட்டோம்னா ஏதாவது ஒரு காம்போனண்ட் வந்து அடியாகும். அதாவது இந்த அலாங் த வால் இருக்கிறது வந்து அடியாகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அது கேன்சல் ஆகிருக்கு. அதே தான் அப்படியே நம்ம வந்து மேக்னட்டிசமில் வந்து பார்க்குறோம். அடுத்து இந்த கொஷின் வந்து பாருங்கள். A particle with a specific charge S is fixed with the speed of v towards a wall at a distance d perpendicular to the wall. What minimum magnetic field must exist in the region for the particle not to hit the wall அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எஸ் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா சார்ஜ் பை மாஸ். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னா குழம்பிட வேண்டாம், சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ தான் நம்ம ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். S is equal to Q by M அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ Q by Mக்கு பதிலாக நம்ம வந்து எஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின் வருவோம். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பார்ட்டிகல் வித் ஃபயர்டு வித் ஸ்பீட் ஆஃப் v டுவர்ட்ஸ் த வால். ஸோ நம்மகிட்ட இப்படி ஒரு வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல், சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ஒரு ஃபயர் பண்ணி விட்றாங்க. இது உள்ளே வருது. உள்ளே வந்த பிறகு என்ன ஆகும்? இதுக்குள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இந்த மாதிரி போகுது, உள்ளே போகுதுன்னு வச்சுக்கிறோம். இப்படி உள்ளே போகுது அப்படிங்கிற போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உள்ளே ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். உள்ளே ஹிட் ஆகுதுன்னா உள்ளே வந்தோடனே இது வந்து இப்படி சர்க்குலர் பாத் வந்து கிரியேட் பண்ணும். சப்போஸ் இதில் வந்து இதனுடைய வெலாசிட்டியோ அல்லது சார்ஜோ அல்லது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோ கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஆனால் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அது என்ன ஒன்று இப்படியே ஸ்லோவாக போயிட்டு இந்த செவரில் போய் ஹிட் அடிச்சிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இவங்க கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் டு ஹிட்டு, இது ஹிட் ஆகாமல் இருக்கணும். இது ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த செவரில் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த செவரில் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செவரோட விட்த் வந்து நம்ம டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். செவரோட விட்த் வந்து டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டுவர்ட்ஸ் த வால் அட் அ டிஸ்டன்ஸ் டி பெர்பெண்டிகுலர் டு த வால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இதனுடைய ரேடியஸ் உள்ளே இது நுழைஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸ் வந்து டியில் தான் உள்ளே போகும். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு டி. ஆர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் இது கரெக்டாக இப்படி போய் இப்படி திரும்பும். இதனுடைய ரேடியஸ் வந்து டியாக இருந்தால் தான் கரெக்டாக இந்த கோட்டுக்கிட்ட போய் அப்படியே திரும்பும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி. ஆருங்கிறதுக்கு பதிலாக நான் எம்வி பை கியூபி ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து போடலாம். இதில் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பி இஸ் ஈக்குவல் டு எம்வி பை கியூடி. இதில் v டிவைடட் பை இந்த எம்மை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அதாவது q பை எம்
இன்ட்டு டி, இந்த q பை எம்முக்கு பதிலாக நம்ம எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ b இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை எஸ்டி, அதுதான் வந்து வரும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா v டிவைடட் பை எஸ்டி, விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேவா? சிம்பிள், ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்ட்டிக்கல் வித் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எஸ் இஸ் ஃபயர்டு வித் ஸ்பீட் ஆஃப் v டுவர்ட்ஸ் த வால் அட் a distance d perpendicular to the wall. What minimum magnetic field must be exist in the region of the particle not to hit the wall அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இங்கே ஹிட் ஆகிட்டு இந்த டிங்கிறதுக்குள்ளேயே இது வந்து ரொட்டேட் அடிச்சிடணும். ஸோ அதனால் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு கொண்டு வந்துட்டு ஆருக்கு பதிலாக ஃபார்முலா போட்டு ஜஸ்ட் பியை மட்டும் மாற்றி போட்டு q பை எம்மை வந்து எஸ்ஸாக வந்து மாற்றிருக்கிறேன், வேறு ஒன்றுமே பண்ணல. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். A particle with charge q moving with momentum p enters uniform magnetic field normally. The magnetic field has magnitude b and is confined in the region of width d. Okay, width d where d less than p by q. இந்த width வந்து d அப்படின்னு சொல்லிட்டாங்க, d வந்து less than p by bq அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The particle is deflected by an angle theta in crossing the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிராஸ் ஆகி போகும்போது தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ சைன் தீட்டா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா, இது பூரா ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமு, இது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இப்போது இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து உள்ளே வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இப்படி போய் இந்த மாதிரி தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் பாத் அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்து ஒரு ரேடியஸ் வந்து போட்டுறேன். இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். நம்மளுக்கு இது வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த வெளியில் போகும்போது அந்த டேஞ்சென்ட்டை தொடும்போது 90 டிகிரி. இதில் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இது நம்மளுக்கு 19 தெரியும். இது தீட்டா அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 90 மைனஸ் தீட்டா. ஸோ 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற பொழுது நம்மளுக்கு இது வந்து நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது தீட்டா அப்படின்னா நம்ம இதை தீட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ரேடியஸ் ஆர். ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. இது தீட்டா, இது மொத்தத்துக்கு 90, 90ல் தீட்டா போக 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இது மொத்தத்துக்கு 90, இதில் 90 மைனஸ் தீட்டா போக தீட்டா. இந்த தீட்டா இந்த தீட்டாவும் பேரல் லைன்ஸில் இருக்கிறனால இது தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது டின்னு எனக்கு தெரியும், இது ஆர்ன்னு தெரியும், இது தீட்டான்னு தெரியும். ஸோ நான் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டி பை ஆர் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆருக்கு பதிலாக நான் என்ன போடலாம், டி பை எம்வி பை கியூபி அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் நத்திங் பட் டிக்யூபி பை எம்வி அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, இந்த எம்விக்கு பதிலாக நான் மொமெண்டம் டிக்யூபி பை மொமெண்டம் பி அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ எனக்கு வந்து எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். இதில் கொஸ்டினில் டி இஸ் லெஸ் தேன் பி பை பிக்யூ அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை வந்து குழப்பறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். இதில் இந்த தீட்டாலேருந்து இதை தீட்டான்னு கொண்டு வரதுக்கு மட்டும் தெளிவாக பாருங்கள். சப்போஸ் இது புரியலன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ கூட இது போட்டு நான் உங்களுக்கு எடுத்து விட்டுறேன். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A uniform magnetic field is directed out of the page. A charged particle moving in the plane of page follows a clockwise spiral of decreasing radius as shown in figure. A reasonable explanation is that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் பாசிட்டிவாக அண்ட் ஸ்லோயிங் டவுனா, சார்ஜ் நெகட்டிவாக ஸ்லோயிங் டவுனா, சார்ஜ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்பீடிங் அப்பா, சார்ஜ் நெகட்டிவ் அண்ட் ஸ்பீடிங் அப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு இந்த டைரக்ட் மேல் நோக்கி வருது. அதே மாதிரி இது எப்படி சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றுது, இப்படி சுற்றுது. அப்போது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இப்படியே சுற்றும் போது நம்மளுக்கு இது பாசிட்டிவ் சார்ஜ், அவுட் ஆஃப் த பாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை கியூபி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து மாஸு, சார்ஜு, பி இது எதுவுமே மாறினாலும் ஒரு பிரச்சனை, இது மாற முடியாது, இது எதுவுமே மாறாது. மாஸ் ஆஃப் த சார்ஜ் பி இது எதுவும் மாறல, எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ வெலாசிட்டி தான் நம்மளுக்கு வந்து மாறுது. ஸோ வெலாசிட்டி கம்மியாச்சுன்னா தான் ரேடியஸ் வந்து குறையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வித் ஸ்லோயிங் டவுன் இட்ஸ் ஸ்பீட், அது ஸ்பீடை கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, ரேடியஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்பைரல் மோஷனில் போகிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள்.
A charged particle begins to move from origin in the region which has uniform magnetic field in x direction and uniform electric field in y direction. Its speed is v when it reaches the point x, y, z. Then v will depend upon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது எழுதுறேன். ஸோ இதுதான் அந்த 4 ஆப்ஷன். அதாவது a charged particle begins to move from origin in the region which has uniform magnetic field in x direction and uniform electric field in y direction. Its speed is v when it reaches the point x, y, z. Then the v will depend upon x பொறுத்து மட்டும் இருக்குமா, y பொறுத்து மட்டும் இருக்குமா, x, y பொறுத்து மட்டும் இருக்குமா, இல்லை x, y, z பொறுத்து இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கட்டும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குன்றாங்க. ஸோ ஒய் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படிங்கிறது வந்து இருக்கட்டும். ஓகே, இப்போ இதில் சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்படி ஏதோ ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு போகுது. சரி, சார்ஜ் பார்ட்டிக்கல் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ரெஸ்ட்டில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு பாதிப்பும் இருக்காது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு சார்ஜ் வைக்கும்போது தான் அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், விச் இஸ் QE அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சார்ஜ் பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆன் பண்ணோன்னே இது வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இந்த சைடு ஆக்சலரேட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த சைடு ஆக்சலரேட் ஆகி போகும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த சைடு ஆக்சலரேட் ஆகி போகும். ஸோ இது ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணோன்னா இது இந்த சைடோ அல்லது இந்த சைடோ நகரும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த சார்ஜ் நகர்ற மாதிரி கணக்காயிரும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த சார்ஜ் நகரும் போது அது வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணால் அது சர்க்குலர் பார்த்தா மாற்றி விட்டுரும். மற்றபடிக்கு இந்த V எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, V டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் Y ஒன்லி, Y ஆக்சிஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து மட்டும்தான் வெலாசிட்டி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன வெலாசிட்டியில் வெளியில் போகுதோ அதே தான் உள்ளேயும் போக போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வெலாசிட்டிக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஒய் ஒன்லி அப்படின்னு தான் சொல்லணும். சரியா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை அதிகப்படுத்தணும்னா அதிகமான ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போகும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதிகமான ஆக்சலரேஷனோட கீழே வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் electric field which is in y direction only. அடுத்து பாருங்க, a charged particle moves in magnetic field B is equal to 10 I cap. அப்படின்னா B வந்து 10 I cap which is in x axis அப்படின்னு தெரியுது. with initial velocity u is equal to 5I plus 4j அப்படின்னு சொல்கிறாங்க. the path of the particle will be எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதாவது magnetic field B which is along 10 I cap. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது. the initial velocity of the particle is 5I plus 4j. அதாவது 5I plus 4jனா 5,4 இந்த இடத்துக்கு வருமா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது, யூங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம சார்ஜ் வந்து உள்ளே போகுது அப்படின்னு வந்து அர்த்தம், ஒரு வெலாசிட்டியோட உள்ளே போகுது. அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதனுடைய பாத் வந்து மாறும், சர்க்குலராக மாறுமா, எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சரியா, இவங்க வந்து என்ன பார்த்து கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா, சர்க்கிளா, ஹெலிக்கலா, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைன் இருக்காது, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது ஒரு கர்வ்டு பாத் மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5,4 அதாவது 5I ப்ளஸ் 4j அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெலாசிட்டி வெக்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இதை நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ண போகிறேன். எப்படி ரெண்டாக ரிசால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, 5I அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கும், 4j அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வந்து யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மேக்னெட்டிக், இது வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குதுன்னா இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு குறிக்கக்கூடிய டைரக்ஷன். விங்கிறது வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 வெலாசிட்டி இருக்குது. 2 வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த வெலாசிட்டியும் பேரலாக இருக்குது. அப்போ இதனால் நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து ஏற்படாது. இந்த 5ஐயும் இந்த 10j, அதாவது இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து வெலாசிட்டி. நம்ம V parallel to B அப்படின்னு இருக்கும்போது ஃபோர்ஸ் இருக்காதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இந்த 5ஐனால ஒரு பாதிப்பும் இல்லை. அப்போ 4jனால என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
4Jவால் பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு கரெக்டாக ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வந்து ரெடி பண்ணுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, 4J அப்படிங்கிறது அதாவது இந்த 4Jங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இங்கே ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆக போகுது, இதிலேருந்து வெளியில் ஃபோர்ஸ் வரப்போகுது. சரி, உங்கள் சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க, நான் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கிறேன். நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சா மாற்றி வரும், அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கிட்டு இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது எப்படி சுற்றும்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், வெளியில் வந்து திரும்ப உள்ள அந்த பக்கம் போய் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ சர்க்குலர் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த 4Jயோட வேலை வந்து இதை சர்க்குலர் பாத்தில் சுற்ற வைக்கிறது. ஓகே, அப்போ சர்க்குலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் இன்னொரு வெலாசிட்டியும் இருக்குது, 5I அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா இந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறத அப்படியே இழுத்துக்கிட்டே ரைட் சைடில் கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன பாத்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4I வந்து ஒரு சர்க்குலர் பாத் இப்படி கிரியேட் பண்ண வைக்கிது. ஆனால் இந்த 5Iங்கிறது வந்து இதை அப்படியே இழுத்துட்டு இந்த சைடு போயிடுது. ஸோ ஹெலிக்கல் பாத். ஸோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பெர்பெண்டிகுலராக ஒரு சார்ஜ் போகும்போது சர்க்குலர் பாத்து வித் சம் ஆங்கிளில் போகும்போது அது வந்து ஹெலிக்கல் பாத் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். A particle of specific charge alpha starts moving from the origin under the action of electric field E is equal to E naught I cap and magnetic field B is equal to B naught K cap அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இசட் டைரக்ஷனில் வந்து உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த வெலாசிட்டி அட் எக்ஸ் நாட் ஒய் நாட் கமா 0 இஸ் 4I ப்ளஸ் 3J அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் நாட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, சாரி ஐ டைரக்ஷன், ஐ கேப் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பாசிட்டிவ் கேல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வெலாசிட்டி வந்து 4I ப்ளஸ் 3J அப்படின்ட்டாங்க. அப்போ வெலாசிட்டி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியுது, 4I இந்த இடத்துலையும் 3J இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பிரியுது. ஓகே, இவங்க வந்து இட்ஸ் வெலாசிட்டி அட் எக்ஸ் நாட் ஒய் நாட் கமா 0 அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் XY பிளேனில் உங்களுக்கு வந்து இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் டன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லி நம்ம ஒர்க் எனர்ஜி பவரில் பார்த்துருக்குறோம். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு QE நாட்டு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் நாட்டு தூரம், எக்ஸ் நாட்டுக்கு தானே அவங்க கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் நாட்டு தூரம் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் ஃபோர்ஸு, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ½ mv² அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, ஸோ இதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ½ mv² QE நாட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ½ mv² QE நாட். விங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, V இஸ் ஈக்குவல் டு 4I ப்ளஸ் 3J. அப்போ இதனோட மேக்னிடியூட் என்ன வரும், √4² ப்ளஸ் 3² வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி வரும், 25. அதனோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ½ இந்த Q/m வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், V² அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் 25 அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். இந்த Q/m நான் கீழே எழுதிக்கிறேன், M கொண்டு போனாலும் திரும்ப மேலே தான் போகும், E நாட் அப்படின்னு. இந்த Q/mக்கு பதிலாக இது வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னு சொல்கிறோம். அவங்க கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 1/2 அந்த Q/mக்கு பதிலாக நான் ஆல்ஃபா E நாட்டு மேலே ஒரு 25. ஸோ ஆப்ஷன் வந்து 25/2 ஆல்ஃபா E நாட் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகே, ஸோ இதில் இந்த கான்செப்ட் வந்து இதுதான், ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் QE நாட் இன்ட்டு எக்ஸ் நாட் which is equal to change in kinetic energy ½ mv². இனிஷியல் kinetic energy வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், an electron moving with speed u along positive x axis at y equal to 0, இந்த இடத்துல y equal to 0ல வந்து enters a uniform magnetic field which exists to the right of the y axis. The electron exists from the region after some time with speed v at coordinate y. அதாவது எலக்ட்ரான் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப y கோஆர்டினேட்டுக்கே வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை, ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறாங்க,
இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பூரா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஒன்று. எலக்ட்ரான் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரான் வந்து போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போது இது ஒன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு என்ன ஆகும்? இது வந்து நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரெக்ஷன் அண்ட் இது வந்து நம்மளுடைய ஃபோர்ஸு, அதாவது வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் கரெக்டாக வச்சுருக்கிறோம், வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இந்த டைரெக்ஷனில் போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த டைரெக்ஷனில் போகும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இது இப்படியே திரும்பிடுது. இப்படியே திரும்பிச்சுன்னா இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் வரும்? இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இப்படியே திரும்ப எங்கே வருது? ஒய் கோஆர்டினேட்லேயே வந்து முட்டுது. ஒய் கோஆர்டினேட்லேயே வந்து முட்டுது. அப்போ இதில் ஆப்ஷன் எது வரும்? வி கிரேட்டர் தேன், கண்டிப்பாக ஒய் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0 தான். ஒய் வந்து லெஸ் தேன் 0 தான். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து இது மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று, என்ன வெலாசிட்டியில் இது உள்ளே வருதோ அதே வெலாசிட்டியில் தான் இது வந்து உள்ளே சுற்றிட்டு வெளியில் போகும். வெலாசிட்டியில் மாற்றமே இருக்காது, அதனுடைய பாத் மட்டும்தான் மாற்றமாக இருக்கும். ஸோ அதனால் v இஸ் ஈக்குவல் டு u, y இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னுவோம். இது மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். சப்போஸ் எலக்ட்ரானுக்கு பதிலாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போயிடும். v இஸ் ஈக்குவல் டு u, y இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, ஸோ கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டினே, வேறு ஒன்றுமே இல்லை இதில். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A particle of charge per unit mass is alpha released with velocity v is equal to v naught I cap. X axisல velocity வந்து இருக்கு. In a uniform magnetic field b is equal to b naught k cap. If the particle passes through 0, y, 0, then y is equal to அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு v naught, அதாவது velocity of the particle வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகுது. velocity of the particle வந்து x டைரெக்ஷன்லையும், சரி இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் அண்ட் இது z ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். velocity of the particle v naught I cap அது வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மைனஸ் b naught k cap அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுதுன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அப்படி வச்சுக்கிறோம். இப்போது if the particle passes through 0, y, 0 அப்படின்னு சொல்கிறாங்க. 0, y, 0 அப்படின்னா அது வந்து எக்ஸும் 0, ஜெட்டும் 0, y, 0 அப்படின்னா இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கல் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்படி போகக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி திரும்ப 0, y, 0 அப்படிங்கிற ஒரு பாத் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ y இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் கே கேப்பில் இருக்குது. என்னுடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இதை வந்து அட்ராக்ட் பண்ணி இதை எப்படி கொண்டு வருது? இப்படி திருப்பி இந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடுது. இப்படி திருப்பி இந்த டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடுது. அப்படின்னா இது என்ன சார்ஜாக இருக்கணும்? ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுனால இப்படி திருப்பி இந்த சைடு கொண்டு வருது அப்படின்னா இது என்ன சார்ஜாக இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். இப்படி இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வெலாசிட்டி, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அவுட் ஆஃப் த பாம் என்னுடைய ஃபோர்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி போனது y இஸ் ஈக்குவல் டு 0, எந்த இதில் வெளியில் வருது அப்படின்னா 0, y, 0ல் வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னா இதனுடைய ரேடியஸ் வந்து நான் டயாமீட்டர் வந்து 2r அப்படின்னு வந்து வச்சுக்குவேன். 2r இஸ் ஈக்குவல் டு y அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா இங்கேருந்து சர்க்குலர் பார்த்து கிரியேட் ஆகுதுல்ல, 2r அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 2 இன்ட்டு இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ்ஸு mv/q b0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இது இந்த பக்கம் திரும்பி இருக்கும், கீழே வந்திருக்கும், மைனஸ் வந்திருக்கும். ஸோ இது நம்ம டைரக்ஷன் கரெக்டாக போட்டதுனால பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி தான், 2v0 b0 ஆல்ஃபா. ஸோ இதில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ போட்டுக்கோங்க. இந்த q/m வந்து m கீழே கொண்டு வந்தீங்கன்னா q/mன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் ப்ளஸ் 2v0/ஆல்ஃபா b அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறபடி எப்படி போகுதுங்கிறது தான் பார்த்தோம். பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் மாஸ் ஆல்ஃபா இஸ் ரிலீஸ்டு வித் வெலாசிட்டி v0 I cap, I capல போகுது.
யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மைனஸ் பி நாட்டு கே கேப் உள்ளே வந்து போகுது. ஸோ இப்படி உள்ளே போகுது, இப்படி வெலாசிட்டியில் போகிறதுனால இது இப்படியே திருப்பி இப்படி கொண்டு போயிடுது. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இது என்ன ரேடியஸ், என்ன சர்க்குலர் பாத் அப்படியே கிரியேட் பண்ணுச்சுன்னா, இங்கேருந்து சர்க்குலர் பாத் கிரியேட் பண்ணுச்சுன்னா, இது வந்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2r அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ y is equal to 2rன்னு எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம அப்படியே எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் வித் சம் ஆங்கிள் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதான் வந்து பார்க்குறோம். ஸோ பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் வித் சம் ஆங்கிள் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து தூக்கி எறிகிறோம். பெர்பெண்டிகுலராக போச்சுன்னா சர்க்குலர் பாத்துன்னு வந்து தெரியும். ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் வந்து இதுதான் நம்மளுடைய கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இதில் என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி விங்கிற ஒரு வெலாசிட்டியில் தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் தூக்கி எறிகிறேன். இப்படி எரியும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த வெலாசிட்டியை வந்து நான் ரெண்டாக வந்து ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வி காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வி காஸ் தீட்டா, இது வந்து வி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து ரிசால்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வெலாசிட்டி. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை கிரியேட் பண்ணும். அது எப்படி கிரியேட் பண்ணும்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். இது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை இப்படி கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த வெலாசிட்டி என்ன பண்ணும்னா இந்த சார்ஜர் பார்ட்டிக்கலை மேலே மேலே இழுத்துட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இது வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா r is equal to mv/qb அப்படின்னு சொல்லி போடணும். இதில் இந்த v வந்து எந்த வியை செலக்ட் பண்ணணும்னா இந்த v sin தீட்டா தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு சர்க்குலர் பாத்துக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால் mv sin θ/qb. ஆங்கிள் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா சைன் தீட்டா இங்கே வரும், இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா சைன் தீட்டா அங்கே போயிடும். அப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டான்னு வரும். ஸோ ஆங்கிள் கொடுத்துருக்கிற பொறுத்து இது மாறும். ஸோ இது வந்து டயக்ராம் வச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதில் இன்னொன்று ஒன்று கேட்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் பேர் பிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிச் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி இன்டூ டைம். இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வெலாசிட்டி இன்டூ டைம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். இங்கேருந்து இங்கே என்ன ஸ்பீடில் இங்கே வருதோ அந்த வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ பிச் பி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். இங்கே வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 2π m/qb அப்படின்னு சொல்கிறோம். 2π m/qb. சாரி, டைம் பீரியடுக்கு வந்து 2π m/qb அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். வெலாசிட்டிக்கு பதிலாக நம்ம வந்து v cos θ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, இது வந்து டைம் பீரியடுக்கு, இது வந்து வெலாசிட்டிக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்து கொடுத்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து பிச்சு கேட்பாங்க, ரேடியஸும் வந்து கேட்பாங்க. நம்ம எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இதிலே ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். A proton charge 1.6 into 10 power minus 19 coulomb, mass 1.67 into 10 power minus 27 kilogram is shot with a speed 8 into 10 power 6 meter per second at an angle theta at an angle of 30 degree with the x-axis. X-axis இருந்து 30 degree ன்றாங்க. A uniform magnetic field B equal to 0.3 Tesla exists along x-axis so that the path of the proton is helix. Find the radius and pitch of the helix அப்படின்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்குது. இதில் வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் வித் வெலாசிட்டி v அட் ஆங்கிள் 30 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எறிகிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து b அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம v cos 30, இது வந்து v sin 30 அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிறோம். இதில் இந்த v cos 30 வந்து parallel to this b, அதனால் இது வந்து சர்க்குலர் பாத்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இது பிச்சுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த v sin θ தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இப்படி சர்க்குலர் பாத் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ v sin θங்கிறது வந்து இப்படி சர்க்குலர் பாத்தை கிரியேட் பண்ணுது. இந்த v cos θ அந்த சர்க்குலர் பாத்தை அப்படியே இழுத்துட்டு ரைட் சைடில் கொண்டு போயிடுது. ஓகே, அப்போ இங்கே ரேடியஸ் r is equal to mv/qb which is nothing but எம்முக்கு பூரா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. விக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா v sin θன்னு போட்டுக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள். mv sin θ/qb அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி இதனுடைய பிச் அப்படிங்கிறது வந்து இந்த வெலாசிட்டி வந்து எடுத்துக்கணும். பிச் இந்த வெலாசிட்டி v cos θ இன்ட்டு இதனுடைய டைம் பீரியட் t. டைம் பீரியட் t பதிலாக இப்போ தான் நம்ம பார்த்தோம். v cos θ இன்ட்டு 2π m/qb. ஸோ இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகே.